பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளலாம். மாலை நேரங்கள்ல வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள நம்மளோட வழிபாடுகள் எல்லாம் பங்குனி உத்திர அன்னைக்கு செய்து கொள்ளலாம். அன்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து திருப்புகழ், வேல் வகுப்பு, வேல் மாறல், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு பால் குடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அப்படி இல்லையா, முருகப்பெருமானோட விக்கிரகம் உங்க வீட்ல இருந்தா அதுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். இல்லைனா முருகப்பெருமானோட வேலுக்கு வீட்டிலேயே பாலாபிஷேகம் செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்வது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லனா தேனும் தினைமாவும் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். இதை எதுவும் செய்ய இயலாதவர்கள் வெற்றிலை பாக்கு, 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளலாம். மாலை நேரங்கள்ல வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள நம்மளோட வழிபாடுகள் எல்லாம் பங்குனி உத்திர அன்னைக்கு செய்து கொள்ளலாம். அன்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து திருப்புகழ், வேல் வகுப்பு, வேல் மாறல், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு பால் குடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அப்படி இல்லையா, முருகப்பெருமானோட விக்கிரகம் உங்க வீட்ல இருந்தா அதுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். இல்லைனா முருகப்பெருமானோட வேலுக்கு வீட்டிலேயே பாலாபிஷேகம் செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்வது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லனா தேனும் தினைமாவும் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். இதை எதுவும் செய்ய இயலாதவர்கள் வெற்றிலை பாக்கு, 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யுங்கள்.